நண்பர்களே வணக்கம். பிரியமான நண்பர்களே வணக்கம். உள்ளே வராதீங்கன்னு சொன்னேன், வந்துட்டீங்க. பரவாயில்ல. இந்த வீடியோவிலையும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கருத்துக்கள்லாம் இருக்குது. அதனால் ஒரு 5 நிமிடம் பொறுமையாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக பாருங்கள். மறக்காமல் ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஐயா, வணக்கம் ஐயா. சொல்லுங்கள், என்ன விஷயம்? உங்க வீடியோ பார்த்தேன். பார்க்க தான் எல்லாத்துக்குமே ஒரு விடை கிடைக்குது. அது பார்க்கறதுக்கு முன்னாடி சில குழப்பங்களா இருக்கு. அது ரெகுலரா ஒரு 5-6 வீடியோ நீங்க பேசுனதெல்லாம் ஃபுல்லா கேட்கும் போதுதான் நீங்க என்ன சொல்ல வரீங்கன்றதே புரிய வருது. நல்லா இருக்கு. ஆனா நீங்க சொல்ற விதமும் நல்லா இருக்கு. அது கரெக்டா நீங்க அது நல்லா இருக்கு. அது ஒரு நம்பிக்கைன்றது இதான் கரெக்டா இருக்குமோ, இவ்வளவு நாள் நம்ம குழம்பிட்டு இருந்தோம், இவர் சொல்றது கரெக்டா இருக்கு அப்படின்ற மாதிரி ரொம்ப தெளிவா தெளிவா நீங்க ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் பேசும்போதும் அந்த கரெக்டா சொல்றீங்க. அது நல்லா இருக்கு. அதுதான். ஹலோ, சொல்லுங்க, கேட்டுட்டு தான் இருக்கேன். அதுதான் இப்போ 2-3 நாளா நீங்க திட்டினாலும் பரவாயில்லன்னு உங்களுக்கு போன் பண்ணதுக்கு காரணமும் அதுதான். இப்போ 2-3 நாளா அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்களோ அதான் கொஞ்சம் தடுமாறுது. என்ன தூக்கம் வந்துடுது. அதுதான் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. அதாவது நீங்க வீடியோ எல்லாம் பாருங்க, தொடர்ந்து சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணி அப்படியே செய்யுங்க. தியானம் பண்ணுங்க, சிந்தனை பண்ணுங்க, அதே மாதிரி செயல்படுங்க. முயற்சி பண்ணிட்டே இருங்க. ஒரு 2-3 மாசத்துக்கு முயற்சி பண்ணுங்க. எல்லாம் பார்த்துட்டு வீடியோ திருப்பி பாருங்க. ஒரு 3 மாசத்துக்கு முயற்சி பண்ணி எல்லாம் ஓப்பனா சொல்லியிருக்கேன். ஒளிவு மறைவே இல்ல. உங்களுக்கு என்ன டவுட்? ஒளிவு மறைவா சொல்லல. எதுவுமே மத்தவங்க எல்லாம் ஒளிவு மறைவா சொல்லி ரீச் பண்றேன், அதை பண்றேன், இதை பண்ண சொல்லுவாங்க. நீங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்காக புரிய ஒரு அனுபவம் கிடைக்கும். அந்த அனுபவத்தை வச்சு படிப்படியா திருப்பி முயற்சி பண்ணுங்க. உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். நீங்களே ஒரு மாஸ்டர் ஆயிடுவீங்க. நீங்களே எக்ஸ்பர்ட் ஆயிடுவீங்க. நீங்க இருக்கும் போது அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீங்களே எல்லாமே செய்யலாம். ஆனா உங்களை மாதிரி ஒரு குழைப்பு விடுறாங்க பாருங்க. அந்த மாதிரி கேள்வி மேல கேட்டுட்டு எப்படின்னு கேட்டுட்டு நம்ப மாட்டேன், கேட்க மாட்டேன்னா அவங்களுக்கு எல்லாம் சொல்லாதீங்க. ஒரு தடவை சொல்லுங்க, அதுக்குமே விட்டுருங்க. அவங்கள ஒண்ணுமே கம்பல் பண்ண வேணாம். வீடியோனா அவங்களுக்கு நீங்க சொல்றத அது நம்ம இது பண்ணும் போது அது நமக்குள்ளவே ஒரு என்ன சொல்றது, ஒரு நீர் ஊற்று மாதிரி ஒரு உத்வேகம் வருது நம்மளுக்கு. உங்களுக்குள்ள எல்லாமே இருக்கு. எல்லாமே உங்களுக்கு தேவையானது பூரா எல்லாமே இருக்கு. இப்போ ஒரு சுருக்கமா சொன்னா, உங்களுக்கு இப்ப ஒரு சந்தேகம் வருதுன்னா நீங்க டைரக்ட் உங்க பக்கத்துல இருக்காரு. சிவங்கிறது பக்கத்துலயே தான் இருக்குது. அப்பா நீங்க எனக்கு சொல்லுங்க, புரிய வைங்கன்னா அவங்களுக்கு உணர்த்தி புரிய வச்சிருவாரு. என்கிட்ட கேக்குற விட நீங்க அவங்க பக்கத்துல இருக்க அவர்கிட்ட கேட்கலாம்ல. சாமி எனக்கு இந்த மாதிரி வேலை செய்யணும், சம்பாதிக்கணும், உங்களே நினைச்சுக்கிட்டு இருக்கணும், எப்படி ரெண்டையும் சேர்த்து எப்படி செய்யறதுன்னா அவரே சொல்லி தருவாரு எப்படின்ட்டு. அது மாதிரி அப்படியே ஃபாலோ பண்ணி அப்படியே செயல்படுங்க. அப்படியே நல்லா பண்ணுங்க. அதை விட்டுட்டு என்கிட்ட கேட்க வேண்டிய அவசியமே இல்ல. உங்களுக்கு குருநாதரே தேவையில்லை. சிவன் தான் உங்களுக்கு குரு. 100 அவர்தான் உங்களுக்கு குரு. நான் உனக்கு குருநாதராவோ மாஸ்டராவோ எதுவுமே தேவையே இல்ல. அதைத்தான் நான் வீடியோ போட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன். யாருமே தேவையில்லை. யாரையும் தேடி போகாத, கோயிலுக்கு அலையாத, அங்கேயும் அலையாத அப்படின்னு தான் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். உண்மைங்கய்யா. ரொம்ப சும்மா போன் போட்டு இதே எப்படி அதே எப்படி நீ இப்படி சொல்ற, அப்படி நீ உனக்கு பிடிக்கலையா, வேண்டாமா, நம்பிக்கையா, போயிட்டே நீ வீடியோ பார்க்க வேண்டாம், எனக்கு போன் போடாத, எதுவுமே பண்ணாதங்கிறேன். பிடிக்கல. சந்தேகம் வந்தா மட்டும் போன் போட. ஏதாவது சந்தேகம் இருக்குன்னு சொல்லி புரிஞ்சுக்க. அதை விட்டுட்டு நான் புரிஞ்சுக்கவே மாட்டேன், எனக்கு புரிய மாட்டேங்குது நான் என்ன பண்ண முடியும்? இவ்வளவு தூரம் சொல்றேன், புரிய மாட்டேங்குது, நான் யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. அதுக்கு மேல உங்க விருப்பம். இல்லங்கய்யா, இப்ப புரியுதுங்கய்யா. நான் பாத்துட்டேன், புரிஞ்சுக்கிட்டேன். அதாவது உங்க மனைவி, உங்க அப்பா அம்மா யாராவது ஒத்து அவங்களோட சேர்ந்து வாழுங்க. எல்லாம் தனியா போயிட்டே இருங்க. என்ன போய் திருப்திப்படுத்திட்டு போறேங்கிறீங்க? என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? அவங்க திருப்தி பண்ண முடியாது. சேர்ந்து வாழ்ந்தா வாழுங்க. இல்ல அவங்கவுங்க வாழ்ந்துட்டு போட்டு அவங்கவுங்க வாழ்க்கைய ஒத்துழைப்போட உங்க மனைவி ஒத்து வந்தா வாழுங்க. நீங்க இல்லையா, உங்க பேச்சு கேட்க மாட்டாங்களா? நீங்க பாட்டு போயிட்டே இருங்க. நீங்களும் அவங்க பேச்சு கேட்கணும், அவங்களும் உங்க பேச்சு கேட்க. யாரும் கேட்க அவசியம் இல்ல. போயிட்டே இருக்க வேண்டியதான். புரியுதா உங்களுக்கு? என்ன புடிச்சு வச்சிருவாங்க உங்களை இப்படி பண்ணிதான் அவங்க கட்டாயப்படுத்துறாங்க. உங்களை முடியுமா? அப்படிலாம் பண்ண முடியாதா? நீங்க சொல்லிட்டீங்களே. நீங்களும் போய் அவங்கள எதுவும் கட்டாயப்படுத்த முடியாது. விருப்பம் இருந்தாதான். 2 நாளாதான் இப்ப நிம்மதியா மனசு ரொம்ப சந்தோஷமாவும், இது ஒரு பேய்கிட்ட மாட்டின மாதிரி இருந்தது. முதல்ல சந்தோஷமா இருக்கிறேன்.
எல்லாம் நம்புங்க நம்புங்க, உங்க மேல நம்பிக்கை வைங்க. சொல்றத கேளுங்க, உங்க மேல நம்பிக்கை வைங்க, உங்களை நேசிங்க, கடவுளை நேசிங்க, கடவுள் நம்பிக்கை வைங்க, அவர் நேசிங்க, உங்களை நேசிங்க. புரியுதா? அடுத்தது வந்து என்ன பண்ணணும், திருப்தியா இருங்க, எல்லாம் இருக்கு, எல்லாமே இருக்குங்கிற அந்த புள்ளிக்கு வாங்க. ஏன்னா நம்ம அப்பா அம்மா வந்து, நம்மளுடைய அப்பா அம்மா வந்து அது இல்ல இது இல்ல, அவங்க சரியில்லை இவங்க சரியில்லை, குறைய நினைச்சு நினைச்சு நம்மள உருவாக்கிட்டாங்க. அதனாலதான் நம்ம எல்லாம் குறையாவே இருக்கிறோம். அதனால எல்லாமே இருக்கு, எல்லாம் சரியாக நடக்குது, நல்லா இருக்கு, நல்லது நடக்கும், நம்பிக்கை வைங்க, கடவுள் இருக்காரு பக்கத்துல, அவர் பாத்துக்குவாரு, நம்ம வந்து ஒரு முயற்சி செய்யறோம், அவர் தியானிக்கிறோம், அப்புறம் வந்து சந்தோஷமா இருங்க, கவலையெல்லாம் தூக்கி போட்டுங்க, அடியோடு 100 கவலையெல்லாம் தூக்கி போட்டு சந்தோஷம் 100 இருங்க. அப்பதான் உங்களுக்கு கடவுள் இருப்பாரு, நல்லது நடக்க ஆரம்பிக்கும். கவலைப்பட்டுட்டே இருந்தா எப்படி நல்லது நடக்கும்? இவ்வளவு நாள் புரியுதுங்க, இவ்வளவு நாள் வந்து அவர் இருக்கிறாரு நமக்கு தெரியும், தெரிஞ்சுக்கும் நம்ம முற்படல, அவரை நம்ம வந்து நீங்க சரியா தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம், யாரும் உங்களுக்கு சரியா சொல்லிக் கொடுக்கவும் இல்ல. கரெக்ட். இப்ப அவன் சொல்றேன் கேளுங்க, இப்ப இருங்க சுருக்கமா சொல்றேன், இப்ப அவன் சொல்றேன் கேளுங்க. இப்ப நல்லதே நினைப்போம், நல்லதே பேசுவோம், நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கணும் எழுதி போட்டிருப்பான். என்னடான்னு கேட்டா அவனுக்கும் தெரியாது, படிக்கிற எவனுக்குமே தெரியாது. சுருக்கமா சொல்றேன் கேட்டுக்க, நீ வந்து சந்தோஷமா இருக்கணும் 100 அதுதான் நல்லது. புரியுதா? நீ கவலைப்பட்டுட்டே இருந்தா நல்லதா? அப்ப நல்லதை நினைப்போம்னா, நல்லதை செய்வோம்னா, நீங்க நல்லதை செய்யற நல்லது நினைக்கிற, நீ கவலைப்பட்டுட்டு உட்கார்ந்து இருக்கா நல்லதா? அப்ப 100 சந்தோஷமா இருந்தீங்கன்னா நல்லது. அதை செய்யும் முதல்ல. பாரு, உன்னுடைய ஃபர்ஸ்ட் முதல் டியூட்டி, உன்னுடைய முதல் கடமை என்ன தெரியுமா? சந்தோஷமா இருக்கிறது. அதே மாதிரி உன்னை நீ நேசிக்கிறது. உன்னை நீ நேசிச்சால நீ கடவுளை நேசிக்க ஆரம்பிப்ப. உண்மைதான். உன்னை நேசி, சந்தோஷமா இரு, அப்புறம் கடவுளை நேசி, திருப்தியா இரு, அப்புறம் தான் நீ ஒரு வேலையை நல்லா செய்ய முடியும், சிறப்பா செய்ய முடியும். அதை விட்டுட்டு நீ கவலைப்பட்டுட்டு பயந்துகிட்டு படபடப்பு அவசரம் இதுல போய் எங்க போய் ஒரு வேலையை சரியா செய்வ? தூங்க மாட்ட, ஒரு வேலையை ஒழுங்கா ஒண்ணுமே இல்ல, பித்து புடிச்ச மாதிரி. நீ முதல்ல இப்படி எல்லாம் செஞ்சுட்டு ஷார்ப்பா இரு, உன்னை வந்து நல்லா பட்டது ஷார்ப்பா வச்சுக்கோ. எல்லாமே எல்லாமே பல்லு வழக்கு, நல்லா குளி, நல்லா தூங்கு, சந்தோஷமா தூங்கு, சந்தோஷமா வேலை செய்ய, உன்னை நேசி, சந்தோஷமா இரு. அப்ப ஒரு வேலை செய்ய, வேலை சரியா செய்யணும்னு நினைச்சு செய்ய, ஒரு வேலையும் சரியா செய்யணும். நம்ம நினைக்கும் போது சரியா நினைக்கணும், நம்ம சிந்தனை பண்றது கரெக்டா அப்படின்னு பாக்கணும், செக்அப் பண்ணணும், இல்ல கரெக்டா இருக்கான்னு பாக்கணும். நம்ம ஷார்ப்பா இருக்கணும், நம்ம வச்சிருக்கிற ஆயுதமும் ஷார்ப்பா இருக்கணும், கரெக்டா வெட்டணும், அப்பதான் வெட்ட முடியும். நம்ம ஷார்ப்பா இல்ல, அல்லது ஆயுதம் நம்ம கிட்ட ஆயுதம் ஷார்ப்பா இல்லைன்னா எப்படி வெட்ட முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. புரிஞ்சுட்டீங்களா? இவ்வளவுதான் விஷயம், அவ்வளவுதான். எந்த வேலையை செய்ய அதுல கவனமா செய்ய, ஒரு வேலையை செஞ்சா திருத்தமா செய்ய, அதுக்கு அடுத்த வேலைக்கு போ. ஒரு வேலையை தப்பா செஞ்சுன்னா அப்புறம் அடுத்த வேலையும் செய்ய முடியாது. அவ்வளவுதான். அதே மாதிரி சந்தோஷம் ஊத்துல கொட்டுற மாதிரி கொட்டுதுங்க ஐயா. அப்படி என்னது இந்த சந்தோஷம் நீங்க சொல்ற மாதிரி இருக்கிறாரு அப்படின்ற போது இந்த ஊத்துல கொட்டுற மாதிரி அந்த சந்தோஷம் வேற. தியானம் பண்ணும் போது அப்படி சும்மா இருக்கிற, அவரை நீங்க நினைச்சு பாக்குற, அப்படியே சும்மா இருக்கிற, நீ ஒண்ணும் செய்ய வேணாம். தியானங்கிறது ஈஸி தான். நீ எல்லாம் அர்ப்பணிச்சுட்டு சும்மா இருந்துட்டு அவர் முக்கியமா நினைச்சிட்டு அவர் மட்டும் நினைச்சு நீ தியானம் பண்ணும் போது உனக்கு அதே மாதிரி கரெக்டா பண்ணிட்டீங்கன்னா உனக்கு வந்து பவர் கிடைச்சிடும். அந்த பவர் வந்து பாத்தீங்கன்னா பவர் மட்டும் இல்ல, சுகம், எனர்ஜி, அது வந்து நாள் முழுவதும் எதிரொலிக்கும், வந்துட்டே இருக்கும். இவ்வளவுதான் விஷயம். இதுதான் உனக்கு வந்து தெளிவா புரிய வச்சுட்டேன் எல்லாமே. இந்த எச்ச பசங்க என்ன பண்றானுங்கன்னா சந்தோஷத்தை இல்லங்கய்யா, இந்த சந்தோஷத்தை வந்து நீ வந்து நம்பி 100% வந்து நம்புடா, 100% வந்து சந்தோஷமா இருடான்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த மனசுன்றது வந்து நிக்குது. ஆனா இந்த சந்தோஷம் இல்லாம நம்ம வந்து தியானம் பண்ணும் போது அந்த மனசு என்ன பண்ணுது, நிக்க மாட்டேங்குது. அதான் சொல்றேன், எதிர்காலத்தை நோக்கி அப்புறம் போன காலத்தை நோக்கி இது தப்பு பண்ண அது தப்பு பண்ண இந்த குற்ற உணர்வுலயே நம்மள போட்டு 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 உழுப்புது. கேட்டா வந்து மனசை வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாதுன்றான். நீங்க சொன்ன மெத்தட்ல போனா மனசு நிக்குது. அதாவது சர்வம் சிவமயங்கும் போதுதான் உனக்கு நிக்குது. சர்வம் சிவமயம், நம்மளும் அதுக்குள்ள போயிட்டோம். இப்ப சர்வம் சிவமயம் நம்மளும் அதுல ஒன்னாயிட்டோம். அப்ப எல்லாம் ஒன்னா இருக்கு, நம்ம சும்மா இருக்கணும், அவர் பாத்துக்குவாரு, எடுத்துக்கிறாரு. அப்ப அந்த மாதிரி அவரோட ஒன்னா இருக்கும் போது மனசு நின்றும். அவரை விட்டு நீ மனசு அடக்குற எங்க போய் அடக்க? அது இன்னும் பீரியட் தான் கிளம்புது, குதிரை ஓடுற மாதிரி ஓடுது. அது நீ அடக்கவே முடியாது, அதுக்கு வாய்ப்பே கெட்டு போகுது.
உன்னை இங்க வந்து நீயே நானே நீனு பிடிக்கும் போது அடங்கி நின்றும் அப்படியே அப்படியே இன்பம் வந்து தெரிச்சு ஓடு நம்ம மனசு நின்றும் ஆட்டோமேட்டிக்கா. ஆமா, அந்த புள்ளியில மட்டும் தான் நிக்கும், வேற எந்த ஒரு நீங்க சொல்ற மாதிரி வந்து ஒரு எப்படி சொல்றது பயங்கரமான ஒரு வாழ்க்கை இவ்வளவுதான் பாத்துக்கலாம்டா வாடா ஒரு வாடா தைரியம் வரும். நீ வந்து ஒரு உறுதி எடுத்துக்கணும், நான் 100 தைரியமா இருப்பேன்னு ஒரு உறுதி எடுத்துட்டு உன்னுடைய எல்லா வேலையும் எல்லா முயற்சியும் தொடர்ந்து தொடர்ந்து செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா பலன் வரும், வந்துனே இருக்கும். ஆமா, அப்படிங்கும் போது இது ஒருத்தர் கேள்வி உங்களை மாதிரி ஒருத்தர் கேள்வி கேக்குறாரு, அது எப்படி பலனை எதிர்பார்க்க எப்படி செய்ய முடியும், வருமா? எப்படின்னா அதான் மிராக்கிள், நீ செயல்படு அது வரும். அதை விட்டுட்டு நான் செயல்படாமையே எப்படி வரும்னு கேட்டுட்டே இருந்தா வருமா? புரியுது உங்களுக்கு? புரியுதுங்க. இந்த மாதிரி செயல்படியா 100 பாயிண்ட் 100 சிறப்பா செய்ய, பலனை பத்தி நினைக்கிற சிறப்பா செய்ய வரும். அது பலனை பத்தி கவலைப்படாத, நீ பாட்டுக்கு செயலை மட்டும் சிறப்பா செஞ்சுட்டு போயிட்டுறியா அப்படின்னா அதே எப்படி திருப்பி கேக்குறாரு. நான் என்ன சொல்றது? அவர் கேக்குற கேள்வி, நான் பலனை எதிர்பார்க்காம செஞ்சா பலன் வந்துருமா அப்படின்னு என்ன சொல்றது? இதுக்கு எந்த ஆசையும் இல்லாம இருந்தா நிறைவேறிடுமா அப்படின்னா திருப்தியா இருக்கியா? அப்புறம் திருப்பி எப்படி திருப்தியா இருக்கிறது? எல்லாம் இருக்கு, எல்லாம் எடுத்துக்காதீங்க. நான் வந்து இதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி வந்து இது இருக்குல்ல கீதா கிருஷ்ணன் பகவத்கீதை இருக்குதுல்ல, அந்த பகவத்கீதை வந்து படிச்சுட்டே இருப்பேன், எனக்கு அது புரியவே புரியாது. அதெல்லாம் புரியாதுங்க. பாருங்க, திருக்குறளும் புரியாது, பகவத்கீதையும் புரியாது, குரானும் புரியாது, பாருங்க அந்த பைபிளும் புரியாது. பைபிள் படிச்சாலும் அதுவும் புரியாது, எதுவுமே புரியாதுங்க. நேருக்கு நேரா அவரை வந்து உணரும் போதுதான் சிவன்கள் எல்லாமே நேருக்கு நேரா சிவனை தியானம் பண்ணி உணரும் போதுதான் நமக்கு எல்லாமே புரியும். அதத்தான் எப்படிங்கறத வீடியோல சொல்லிருக்கேன், புரியுங்களா? ஜீவன் முக்தி பாத்தீங்க, அந்த வீடியோ பாத்தீங்களா? ஜீவன் முக்தி அந்த வீடியோல சொல்லிருக்கேன். ஜீவன் முக்தி 200% சுகம்னு போட்டு 200% சுகம்னு போட்டு ஜீவன் முக்தின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அத வந்து ஒரு வரைக்கும் 2 தடவை பாருங்க, நல்லா சிந்தனை பண்ணுங்க. அப்ப அந்த மாதிரிதான் நீங்க வருவாரு சிவன், அவர் நினைக்கணும். அதான் சுருக்கமா சொல்லிட்டேன். இந்த ஒளி மறைவே இல்ல, நானே நீயே ஒன்னாகிக்கணும். ஒன்னாகும் போதுதான் உங்களுக்கு அது வேலை செய்யும். இவனுங்க எல்லாருமே வந்து இந்த பணத்துக்காக, இந்த ரகசியத்தை மறைக்கிறதுக்காக அது யாருமே சொல்ல மாட்டாங்க, புரியுதா? என்னுடைய அனுபவத்தை சொல்றேன். இது வரைக்கும் எனக்கு யாரும் சொல்லல பிரதர், எனக்கு யாரும் சொல்லல, நானே தான் கண்டுபிடிச்சு மக்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு யாரும் சொல்லல, யாரும் சொல்லவே மாட்டாங்க. அது நமக்கு தேவையில்லை. இத வந்து எங்க போனாலும், உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும் யாருமே சொல்லவே மாட்டாங்க, வாய்ப்பே இல்ல. ஆமா, அததான் நான் செஞ்சிட்டு இருக்கேன். அவ்வளவுதாங்க. வேற என்ன உங்களுக்கு? வேற வந்து அதான் உங்களுடைய இது ஒரு இது பாக்கும்போது எனக்கு அப்படியே என்ன சொல்றது, அடா இது என்னடா இது இத்தனை வருஷம் நம்ம வந்து இது புரிஞ்சிக்காம நம்ம விட்டுட்டோமேடா. புரிஞ்சுக்காம விட்டுங்க. நேத்து போன் பண்ணி 40 நிமிஷம் பேசியிருக்கேன், எனக்கு அப்படியே களைச்சி போச்சு உங்ககிட்ட பேசி. வராது. இப்ப வந்து நான் போனே எடுத்திருக்க மாட்டேன். போனே எடுக்க நீங்க திருப்பி 3 தடவை 4 தடவை பண்ணதான் சரி என்னன்னு கேட்டேன். பிரியா, நேற்று பேசி எனக்கு 40 நிமிஷம் பேசி எனக்கு அப்படியே களைச்சி போச்சு, எனக்கு டயர்ட் ஆயிட்டேன். ஆமா, எது சொன்னாலும் புரியல நான் என்ன பண்ண முடியும்? இனிமேட்டு தீட்டிடுவோம் பட்டு, இனிமேட்டு பிளேட் நல்லா பாருங்க. எல்லா வீடியோ 2 தடவை பாருங்க, திருப்பி பண்ணிட்டு ஒரு 10 நாள் கழிச்சு எனக்கு போன் பண்ணுங்க, அதுக்கு இடையில பண்ணாதீங்க. ஓகேவா? தேங்க்யூ. எனது அருமை நண்பர்களே, கேட்டீங்களா? அவர் பேசியிருக்காரு, 10 நிமிஷம் பேசியிருக்காரு, கேட்டிருப்பீங்க. இப்படிதான் நண்பர்களே, 10 நாளா எனக்கு டெய்லி ஃபோன் போட்டு என்னை டார்ச்சர் பண்றாரு. தினம் 1/2 மணி நேரம் பேசி என்னை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா நேற்று ஃபோன் பண்ணாரு. நேற்று ஃபோன் பண்ணி எனக்கு வேலை கிடைச்சிருச்சு, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், ரொம்ப தெளிவாயிட்டேன், உங்க வீடியோவை தொடர்ந்து பார்த்தேன், 10 நாளா உங்க வீடியோலாம் பார்த்தேன், 100 தெளிவாயிட்டேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா துள்ளி குதிச்சாரு. அதுக்கும் ஒரு 1/2 மணி நேரம் பேசினாரு. என்னடா பண்றேன்ட்டு 1/2 மணி நேரம் பொறுமையா கேட்டேன். அதே மாதிரி பாருங்க நண்பர்களே, இப்போ பேசிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, இப்போதான் ஒரு 5 நிமிஷம் முன்னாடி தான் அவர்கிட்ட திருப்பி ஃபோனில் பேசினேன். என்னையா நேற்று வேலைக்கு போகிறேன்னு சொன்னீங்க, போயிட்டியா அப்படின்னு கேட்டேன். உடனே எடுத்தார். போயிட்டு வந்துட்டேன், ஃபஸ்ட்டு 8 மணி நேரம் காலையில் 6 மணிக்கு போயிட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு ஃபோனில் சொன்னார். அதையும் போடுறேன், கவனமாக கேளுங்க, ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக கேளுங்க. ஒரு 5 நிமிஷம், ஒரு 5 நிமிடம் கேளுங்க. ஐயா வணக்கம் ஐயா. ஹலோ. வணக்கம் ஐயா. வணக்கம். என்ன வேலைக்கு போயிட்டீங்களா?
இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வந்துட்டேங்க ஐயா. சொல்லுங்க ஐயா. எத்தனை மணிக்கு போனீங்க? ஐயா காலையில 6 மணிக்கு போனோங்க ஐயா. சரி. இப்பதான் வந்தேன் வீட்டுக்கு. சரி, அப்புறம் திருப்பி போகணுமா? இல்ல, நாளைக்குங்க ஐயா. ஒரு வாரம் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட், ஒரு வாரம் செகண்ட் ஷிஃப்ட், ஒரு வாரம் நைட் ஷிஃப்ட். சரி, எவ்வளவு நேரம் வேலை? 8 மணி நேரங்க ஐயா. ஓஹோ, 8 மணி நேரமா? ஆமாங்க ஐயா. சரி, இன்னைக்கு முத நாள் வேலைக்கு போறீங்களா? ஆமாங்க ஐயா, போயிட்டு வந்துட்டேன். சரி, சம்பளம் எவ்வளவு? சும்மாதான் 18ங்க ஐயா. எனக்கு தர வேணாம். சென்னையில இருக்கீங்க? சென்னையில இருக்கீங்க? ஆமா, சென்னையில இருக்கு. ஆமா, 22. குடிப்பு கிடிப்பு இஎஸ்ஐ பிஎஃப் எல்லாம் போக கைக்கு வர்றது வந்து 18ங்க ஐயா. சரி சரி சரி. சாப்பாடு அங்கே ஃப்ரீ. சாப்பாடு ஃப்ரீ, ரைட். அதெல்லாம் சொல்லுங்க ஐயா. நீதான் முத போயிருக்கீங்க? ஆமாங்க ஐயா. இவ்வளவு நாளா வந்து ஒரே குழப்பமா குழப்பிக்கிட்டு இருந்தீங்க. ஐயோ, 1 வருஷம் 8 மாசம் 9 நாள். அது வேற என்னீங்களா? ஆமா, குழம்பு வந்து 1 வருஷம் 8 மாசம் 9 நாள். ஐயோ, படாத பாடுபட்டு இந்த 2024 2ஆம் தேதியில இருந்துதான் வந்து வாழ்க்கையில வந்து ஒரு குதூகலமே வந்து வந்தது. தெளிவாயிட்டீங்க? இனிமேட்டு தெளிவாயிட்டேன். அப்ப ஒண்ணுமே பண்ண முடியாது. சரி, இப்ப எத்தனை நாளா வீடியோ பாக்குறீங்க? நானா? அதான் ஒரு 10 நாள் இருக்கு ஐயா. 10 நாளா நம்ம வீடியோ பாக்குறீங்க? 10 நாளா விடாம நைட்டு தூங்கவே மாட்டேன். நைட்டு தான் எனக்கு வந்து ஃப்ரீயா இருப்பேன் நானு. பகல்ல எல்லாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பாங்க யாராவது. நைட்டு 10 மணிக்கு ஆரம்பிச்சுன்னா விடிய காத்தால 3-4 மணி வரையும் உங்க வீடியோ தான் பாத்துட்டு இருப்பேன். சரி, வீடியோ 10 நாளா பாத்தீங்க. இப்போ ஒரு நல்ல இது சொல்லி ரிசல்ட் வந்திருக்கு உங்களுக்கு? கன்ஃபார்மா வந்துட்டுங்க ஐயா. சிவம் உண்டு. அதுல என்ன எனக்கு ஒரு குழப்பம்னா, சிவம் உண்டு, ஆனா உண்மையான சிவம் எதுன்றது எனக்கு தெரியாம இருந்தது. தென்னாட்டுடைய சிவன்றாங்க, சில பேர் இமயமலை சிவன்ன்றாங்க, சிலது வந்து நடராஜர் கோயில கூடிய அவர் தான் சிவன்ன்றாங்க, சில பேர் வந்து பாத்தீங்கன்னா வந்து இதுல அந்த இதுல நீங்க சொன்னீங்களே சிதம்பரம் கோயிலா, அதான் வந்து நானும் வீடியோ பார்த்தேன். யூடியூப் எல்லாம் பாத்துட்டு இருந்தேன். யூடியூப் பூரா எல்லா வீடியோ பாத்துட்டு மக்களை வந்து இந்த மாதிரி போட்டு குழப்பறாங்களா? குழப்பிட்டானுங்க. ஆமா, குழப்பி அதாவது எல்லாருக்கும் கடவுள் நம்பிக்கை இருக்குது, ஆனா உண்மையான கடவுள் யாரு அதுதான் தெரியல. அதாங்க ஒரு 2000 பேர் குழப்பறானுங்க. ஆமா, நீங்க பாத்தீங்களே, நீங்க வீடியோ போட்டீங்களே, அந்த ஆசான்ஜி வீடியோவா இருக்கட்டும், அந்த இறந்து போனாரு அவருடைய ஊர் தான் நானு. அதாங்க, திருவள்ளூர்ல வந்து மணவாளன் நகர்னு ஒரு கிராமம். அந்த மணவாள நகர்ல வந்து போலிவாக்கன்னு ஒரு கிராமம். அந்த போலிவாக்கத்துக்குள்ளதான் அந்த அவருடைய ஆசிரமம் இருக்குது. அங்க போனீங்களா? அவரு இன்னும் அந்த ஊரு பக்கத்து ஊர் என் ஊருங்க. அப்படியா? சரி. மேல்நாத்தூர். அவரு வந்து இபி ரிட்டையர்ட். அவர் வந்து நார்மல் மனுஷன் கிடையாது. அவர் வந்து ஒரு தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஊழியர். அவர் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகி அவருக்கு 2 பசங்க, பொண்டாட்டி தவறிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு தான் அந்த ஊர்ல வந்து ஒரு சின்ன அம்மன் கோயில், அந்த அம்மன் கோயில தான் அவர் ஆக்கிரமிப்பு பண்ணி அதை இன்னைக்கு ஆசிரமமா உருவாக்கி இருக்கிறாரு. அவரு வீடியோவா இருக்கட்டும், ஆசான்ஜியோடைய வீடியோவா இருக்கட்டும், இல்ல வந்து இவங்க தராங்க பாத்தீங்களா, அந்த வெள்ளை சிவானி குரூப், ஏகேவா எல்கேவா பிஎல் சிவானி, அது அந்த குரூப், எல்லா குரூப்பும் நீங்க சொன்னது அத்தினியுமே விட்டுவிட்டா சொல்லுவாங்க. எதுவுமே உண்மை. இது வேதாத்திரி மகதேஷியா இருக்கட்டும், திருவண்ணாமலை கூடிய நித்யானந்தனாவா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் சொல்ற மாதிரி சொல்லி கொலை போட்டுருவாங்க. ஒண்ணு சைவத்துல போய் விட்டுருவாங்க, இல்ல வைணவத்துல போக விட்டுருவாங்க. ஒரு முடிவுக்கு வர முடியாது. ஒரு தெளிவு. ஆமா, ஒண்ணு வைணவம், அதாவது இவங்க எப்படி குழப்புவானுங்கன்னா, ஒண்ணு வைணவத்துக்கு போ, இல்ல சமயத்துக்கு வா. அப்படி இல்லையா, இருங்க சொல்லிடுறேன், அப்படி இல்லையா சிறுதெய்வ வழிபாடு பண்ணு, பெருதெய்வ வழிபாடு பண்ணாத. 4 விஷயம் தாங்க ஐயா. நீங்க மறந்துட்டீங்க, இன்னொருத்தர் கூட இருக்காரு, சொல்ல விரும்பல. அவரும் நல்லா அருமையா வீடியோல நிறைய தினம் ஒரு வீடியோ போடுறாரு, அருமையா பேசுறாரு. ஆனா என்ன சொல்றாரு, ஒரு 16 வயசு பொண்ணை வச்சு அது ஒரு தெய்வம், அதை வணங்குங்க அப்படிங்கிறாரு. கடைசியில சிவனை சொல்ல மாட்டேங்கிறாரு, சிவன் பேர் சொல்ல மாட்டேங்கிறாரு. இவனுக்கு தெரியலையா? இவனுக்கே தெரியலீங்களா? தெரியாமல இல்ல
சிவனை வணங்குன்னு சொல்லவே மாட்டாங்க ஒரு குருநாதர் கூட. அது வந்து வேதாத்திரி மகரிஷி கூட சொல்றேன். வேதாத்திரி கூட வேதாத்திரி மகரிஷியில சிவன்கிற வார்த்தை அந்த ஜோதி இதெல்லாம் உச்சரிக்கவே மாட்டாங்க. என்னென்னமோ சொல்லுவாங்க. கடைசியில கொண்டு போயிட்டு அந்த உருவம் அந்த 16 வயசு வாழை பெண் அது இதுன்னு அதை வணங்குங்க அதை வணங்கினா வாழைக்காய் எல்லாம் வந்து அதெல்லாம் வந்து இவனுங்க சொல்றது எல்லாமே வந்து இப்ப இவங்க வராகின்றாங்க. வராகிய வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து சோழனுடைய குலதெய்வம்ன்றாங்க. உச்சிஷ்ட கணபதியை வழிபடுங்கன்றாங்க. உச்சிஷ்ட கணபதியோடைய பாண்டிய மன்னனுடைய இதுன்றாங்க. காளின்றாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா அதான் சொல்றேன், 4 விஷயம் தாங்க ஐயா. ஒண்ணு வைணவம் இல்ல சைவம் தள்ளி விட்டுருவானுவோ. அப்படி இல்லையா சிவன் பெருமாள், அப்படி இல்லையா சிறுதெய்வம் வழிபாட்டுல போயிட்டு நீங்க இது பண்ணுங்க, பலி விடுங்க. புரியுதுங்களா? பலி இவங்க வந்து இந்த 100 உண்மைக்கு போக மாட்டாங்க. நான் சொல்றேன் 100 நீ போகலன்னா உன் காரியம் நடக்காதுங்கிற. அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. நான் வந்து இப்ப இவனுக்கு சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணையா. அதாங்க சிவனுக்கு கும்பிட்டு பார்த்தேன், பெருமாளை கும்பிட்டு பார்த்தேன். அதுக்கப்புறம் ஆமா ரிக்வேதம், யஜுர்வேதம், சாம வேதம், அதர்வன வேதம், உனக்கு எல்லா பலியிட்டு பார்த்தேன். எல்லா கன்றாவையும் பார்த்தேன். எனக்கு ஒன்னும் பலன் தரல. ஆனா உண்மையா இது உங்களுக்காகவோ, நீங்க எனக்கு யாருன்னே தெரியாது. நேத்துதான் ட்ரூ கலர்ல தெரிஞ்சது உங்க பேர் இளங்கோவன் அப்படின்ட்டு. 2 பேர் வருது. இளங்கோவனுக்கு முன்னாடி ஒரு பேர் வருது, அது நான் மறந்துட்டேன் இப்போ. எங்க அப்பா பேரு பழனிசாமி. பழனி இளங்கோவனா தான் வருது. நீங்க எனக்கு யாருன்னு தெரியாது. நான் உங்களுக்கு வந்து எது சொன்னாலும் அதாவது ஐஸ் வைக்கிறதுல எனக்கு ஒண்ணுமே கிடையாது. சத்தியமா என் மனசார சொல்றேன். 10 நாள் உங்க வீடியோவை பார்த்தேன். ஃபர்ஸ்ட் எப்படி தெரிஞ்சதுன்னா டிஃபரெண்டா வந்து இவரு பேசுறாரு, இவரு என்ன சொல்ல போறாரு அப்படின்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் உங்கள்ட்ட பேசி பார்த்தேன். அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ண அப்படின்னா நீங்க சொன்னது எல்லாத்தையும் நான் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இவரு எல்லாத்தையும் வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதோடைய உண்மையான அர்த்தங்கள் நீங்க எப்படி எல்லாருக்கிட்டையும் எப்படிமா நீங்க ஃபெமிலியர் ஆறீங்க, அந்த 5 விஷயம்தான். நம்பிக்கை, அன்பு, அந்த 5 விஷயத்த வந்து நீங்க என்ன சொன்னீங்க, எக்ஸ்பிரஷன் கொடுத்தீங்க தெரியுமா? அதோடைய உண்மையான அர்த்தம் வந்து நீங்க சொன்னது. ஆனா இதுவரையும் அந்த அர்த்தத்தை எவனுமே சொன்னது கிடையாது. அதையும் சொல்ல மாட்டாங்க, சிவன் சொல்ல மாட்டாங்க. 100 பாயிண்ட் நீ சரணாகதி அடையிறது நன்றினா என்ன, நன்றி நாமா சொல்லுவானுங்க. நம்ம வந்து சாப்பத்துக்கு நன்றி சொல்லுங்க, தண்ணி குடித்துக்கு நன்றி சொல்லுங்க, தூங்குறதுக்கு நன்றி சொல்லுங்க. நீங்க சொல்ல நன்றினா தெரியுமா, நன்றினா தெரியுமா? அவராவே மாறும்போது 5 விஷயம்தான் நீங்க வந்து டாப்ல போறதுக்கான விஷயங்கள். இப்ப எல்லாருமே நான் டாப்ல போறதா, நான் டாப்ல இருக்கிறேன். அதுதாங்க ஐயா. இல்ல இவங்க முன்னாடி சொல்றேன். இப்போ நிறைய பேர் உங்களுக்கு போன் பண்றாங்க, நிறைய வீடியோ போடுறாங்க, நிறைய கமெண்ட் பண்றாங்கல்ல. அவங்க அத்தனை பேரும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன அந்த 5 விஷயத்துக்கு தான் எல்லாருமே வந்து அடிச்சு விட்டான். சூப்பர், இவர் தான் வந்து தெளிவா சொல்றாரு. மத்தவங்க அத்தனை பேரும் வந்து பாத்தீங்கன்னா சில பேர் பணத்துக்காக வந்து ரோல் பட வைக்கிறான். சில பேர் அவனுக்கே என்ன பேசு. ஆசாஞ்சி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா பேசுவாரு. இங்கிலீஷ்ல பேசுறாரு, தமிழ்ல பேசுறாரு, தூள் கலப்புறாரு. அவர் ஒண்ணுமே வந்து ஒரு படமே ஓடாது அவரு. அது நமக்கு தெரியாது. ஆனா நீங்க வந்து சொல்ற அதாவது வந்து விஷயம் நான் சொல்றத கேளுங்க. நான் வந்து என்னன்னா இந்த வீடியோ எல்லாம் தொடர்ந்து பாத்துட்டு இருந்தேன். அப்படிங்கும்போது என்னடா மக்களை வந்து இவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்களே, பாவம், ரொம்ப பாவம், இவ்வளவு கொடுமைப்படுத்துறாங்களே அப்படின்னு தான் நான் யூடியூப் ஆரம்பிச்சேன். அதுதான் தெளிவா சொல்லிடணும் அப்படிங்கறதுதான். நீங்க பட்ட வேதனை வந்து உங்களுடைய அந்த வாய்ஸ்லயே தெரியுதுங்க ஐயா. உண்மை 200% உண்மை. நான் உண்மையாலவே நினைச்சேன். நான் இது வரையும் அம்மனை வந்து நினைச்சிட்டே இருப்பேன், சிவன் நினைச்சிட்டே இருப்பேன், ஆஞ்சநேயர் நினைச்சிட்டே இருப்பேன். ஒரு வெங்காயம் கதையும் ஆகாது. பயம் அதிகமாகும், சந்தோஷம் அதிகமாகும். நீங்க வந்து எப்படியோ மனசுல தெளிவாயிட்டீங்க 100. இனிமேட்டு என்ன ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. ஆமா, ஒண்ணும் ஏதோ ஒரு வேலைக்கு போறீங்க. இப்ப வேலையும் கிடைச்சிருச்சா? வருமானம் சொன்னீங்களா இல்லையா? வருமானம் சொன்னீங்களா? வருமானம் அதை ஒழுங்கா பாருங்க, அந்த வேலையை ஒழுங்கா பாருங்க. சந்தோஷமா இருங்க. நீங்க பாட்டுக்கு இனிமே பிரச்சனை இல்ல. ஓகேவா? அவ்வளவுதாங்க. எனக்கு இது இது கை நவலி போனாலும் எனக்கு அவ்வளவு கிடையாதுங்க ஐயா. அது ரைட்டு. இப்ப 8 மணி நேரம் வேலை பாக்குறீங்களா? ரைட்டு, ஈஸியான வேலை.
8 மணி வேலை பாக்குறீங்க, அப்புறம் மீதி நேரம் எவ்வளவு நேரம் டைம் இருக்கு, வீட்டுக்கு வந்து தியானம் பண்ண வேண்டியதுதான், அதோட அப்படியே அப்படியே உட்காந்துக்க வேண்டியதுதான், அவ்வளவுதான். நான் அதுதான் ஏன் முடிவு பண்ணிட்டேன். இப்போ அந்த 8 மணி நேரத்துக்கு உடம்புக்கு எனர்ஜி வேணும். அதுக்கு நான் சொன்னேன் உங்கள்ட்ட, நீங்க சொன்னீங்கன்னா சொன்னீங்க இளநீர், தேங்காய் வாழைப்பழம், அந்த மூலிகை தண்ணீர், சுட தண்ணி, இதோட ஸ்டாப். அந்த 8 மணி நேரம் உடம்பு உழைப்புக்கு. எதுக்கும் அடிமையாடுவாங்க. முன்னாடி பழக்கங்கள்ல ட்ரிங்க்ஸ் பண்றது அதெல்லாம் இவரு ருசி கண்டன, அவ்வளவுதான். இதோட வேலையை விட்டு வீட்டுக்கு வரனா அதுல ஒண்ணும் இல்லையா? இப்ப நீங்க ட்ரிங்க்ஸ் பண்ணி உடம்புக்கு கெடுதல் தான், வேற என்ன அவரு சொல்லுங்க பாப்போம். ஒண்ணுமே கிடையாதுங்க. நானே தான் சொல்றேன், நான் ஆராய்ச்சி பண்ணே சொல்றேன். ட்ரிங்க்ஸ் பண்றதுனால என்ன ஆகுனாக்கா உடம்புக்கு கெடுதல், வேற ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அவன் காசு வேஸ்ட், தினம் 200 300 வேஸ்ட் ஆகும். வேஸ்ட், கரெக்ட். அப்புறம் எவனாவது கூட சேர்ந்தானா அவனுக்கு 100 200 செலவு பண்ணணும். உண்மை யதார்த்தமான உண்மையா நீங்க உண்மை. வேற ஒண்ணு உடம்புக்கு கெடுதல். நான் மைண்ட்ல தெளிவா வச்சிட்டேன். அந்த சிந்தனையே பண்ணாதீங்க. அந்த நினைப்பு இல்லவே இல்ல, அது இல்லவே இல்ல. தூக்கி நான் தெளிவா இருக்கிறேன். சரி, ஓகே. நீங்க 100% சொல்லுங்க, நான் 200% சொல்றேன். சரி, உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன், பேசிட்டேன். கண்டிப்பா நான் கூட நினைச்சிட்டு இருந்தேன் உங்களை. சரி பேசிட்டேன், நாளைக்கு பேசுவோம், ஓகேவா? சரிங்க, நன்றிங்க. டுமாரோ பேசுவோம். தேங்க்யூ. ஓகே. அதுதான் நண்பர்களே, அவருக்கு வந்து 100க்கு 100 தெளிவை கொடுத்து 100க்கு 100 ஒரு வேலையும் கொடுத்துட்டார். வேலையும் கொடுத்து 100க்கு 100 அவரை தலைகீழாக மாற்றிட்டார். அதை வந்து புலம்பிக்கிட்டு ஒரு மாதிரி பைத்தியம் முடிக்கிற மாதிரி ஒரு வருஷமாக குழப்பாமவே இருந்திருக்காரு. இந்த வீடியோலாம் பார்த்துக்கிட்டு என்ன பண்ணுறேனே தெரியாமல், ஒரு முடிவெடுக்க முடியாமல், அதை பண்ணி இதை பண்ணி ஒரே குழப்பமாகவே இருந்திருக்கிறாரு பாவம். அதனால் நண்பர்களே, நம்ம வந்து ஒரு தெளிவாக இருக்கும்போது, அதாவது 100க்கு 100 தெளிவாக இருக்கும்போது தான் கடவுள் சிவன் அவர் வந்து நமக்கு உதவி செய்வார். ஓடி வந்து நம்மளே தெளிவாக இல்லை, குழப்பமாக இருந்தால் யாருமே நமக்கு உதவி செய்ய முடியாது. நன்றி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் வந்து மறக்காமல் ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டுருங்க. உங்களுடைய நல்ல நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் வந்து எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால், இந்த ஆன்மீகத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது குழப்பம் சந்தேகம் இருந்தால் உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். அதாவது நண்பர்களே, ஞானத்தை உண்மையான ஞானத்தை புரிஞ்சுக்கிட்டு சிவனை நினைவு செஞ்சால் மட்டும்தான், அவர் நினைக்கும் போது மட்டும்தான் உங்களுக்கு கர்ம வினை தீரும். அதுதான் மிகப்பெரிய புண்ணியம். அது மட்டும் இல்லை நண்பர்களே, ஒரு கஷ்டத்தில் கவலையில் இருக்கிறவங்கள சந்தோஷமாக மாற்றணும். ஒரு தோல்வி அடைகிறவங்கள வெற்றி அடைய வைக்கணும். வெற்றி அடையிறதுக்கு ஒரு வழி சொல்லணும், ஐடியா சொல்லணும். அது வெற்றி அடைய வைக்கணும். அதுதான் உண்மையான ஒரு புண்ணியம், மிகப்பெரிய புண்ணியம். அன்புள்ள நண்பர்களே, அதைத்தான் நான் செய்துக்கிட்டு இருக்கேன். அதாவது சிவன் வந்து தெய்வமாகிய சிவன் வந்து என் மூலமாக செய்துக்கிட்டு இருக்கார். நான் ஒரு கருவி தான், புரிஞ்சுக்குங்க. அதனால் நண்பர்களே, இந்த அருமையான சேவை சிறப்பாக நடைபெறுவதற்காக ஏதாவது நீங்கள் காணிக்கை செலுத்த விரும்புனா செலுத்தலாம், சரிங்களா? அதுக்கு நான் ஜிபே நம்பர் கொடுத்துருக்கேன், திரையில் பாருங்கள். ஜிபே நம்பர் கொடுத்துருக்கேன், கமெண்ட் பாக்ஸில் கூட கொடுத்துருக்கேன், கமெண்டில் கூட இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, இதை நீங்கள் கொடுக்கும்போது ஒரு 100 ரூபா கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 100 ரூபா நீங்கள் கொடுக்குறீங்க, சந்தோஷமாக கொடுங்க. அதே மாதிரி எதையும் எதிர்பார்க்காம கொடுங்க, அப்போ தான் உங்களுக்கு பலன் அதிகமாக கிடைக்கும். அதே மாதிரி நண்பர்களே, இங்கே சிவன் இருக்கிறார், சரிங்களா? நீங்கள் சிவன்கிட்ட வேண்டிக்கிட்டு சிவன்கிட்ட உங்கள் விருப்பத்தை சொல்லி வேண்டிக்கிட்டு அந்த விருப்பம் நிறைவேறினதுக்கு அப்புறம் கூட நீங்கள் அதை செலுத்தலாம், சரிங்களா? தேங்க்யூ. நன்றி நண்பர்களே. இது பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். நான் மற்றும் ஒரு அருமையான பதிவில் உங்களை எல்லோரும் சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன்.